வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய தலைவர் 173 அந்த படம் தொடர்பாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது இது அஃபிஷியல் அறிவிப்பு கிடையாது. அதாவது ஒரு என்ன சொல்றது, சத்தம் இல்லாமல் ஒரு அறிவிப்பு எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத இறுதியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சுந்தர் சி இதுல இருந்து விலகியிருக்கேங்கிறத வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம், அதாவது குஷ்பு அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வெளியிட்டாங்க. அப்லோட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இப்படிதான் நமக்கு தெரிஞ்சது சுந்தர் சியிலேருந்து விலகியிருக்காருன்னு. நமக்கு மட்டுமில்ல, ராஜ்கமல் நிறுவனத்துக்கும் ரஜினிக்குமே இது வந்து ஷாக்காம், இவர் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணது. அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர், ஒரு 40 வருடங்களாக தமிழ் சினிமாவுடைய 40-50 வருடங்களாக மாபெரும் கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய கமலஹாசன் ரஜினிகாந்த், கமல் தயாரிக்கிறாரு, ரஜினி நடிக்கிறாரு. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எவ்வளவோ பேர் இயங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொன்னான வாய்ப்பு, ஒரு கோல்டன் ஏரா, அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சு ஒருவேளை சுந்தர் சி தரப்புல நியாயமான காரணங்கள் கூட இருக்கலாம். அவர் வேண்டாம், நம்ம படம் எடுக்க வேண்டாங்கிறதுக்கு நிறைய நியாயமான காரணங்கள் இருக்கலாம். நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. அப்படி நியாயமான காரணங்கள் இருந்தால் அவர் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ரைட்டா? ஒண்ணு இல்ல, அப்படி அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண முடியல, அறிவிச்சுட்டாங்க. அவரும் வந்து ஒரு ஹாப்பியா ஓகே, இவ்வளவு பெரிய படம் நமக்கு கிடைக்குது ஓகே அப்படின்ட்டாரு. அவருக்கு நான் அந்த அறிவிச்ச ஒரு வாரத்திலே அவருக்கு இது வேண்டான்னு தோணுது. அப்ப அவர் என்ன பண்ணணும்? ராஜ்கமல் நிறுவனத்தை போய் அணுகி, சார் எனக்கு இது ஒத்து வராது, நான் வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் வேணும், ஒருவேளை இவங்க டெக்னீஷியன் கொடுக்கலன்னா எனக்கு நீங்கள் இந்த டெக்னீஷியன் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நான் ஒதுங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே அப்படின்னு இருக்க போகிறாங்க அவங்க. அப்படி இல்லை, இவர் வந்து 500 பேர் வேணுங்கிற இடத்துல 50 பேர் தான் கொடுத்தாங்க அப்படின்னா, சார் எனக்கு ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்காதப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்கல. இது வந்து கதை விவாதம் நடக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு. அதுவும் கமல் சார் கொடுத்த ஒன்லைனா, அந்த ஒன்லைனை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. அதை இவர் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் இவருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர். 2-3 திருத்தங்கள் சொன்னது வந்து அவருக்கு பிடிக்கல. நிறைய திருத்தங்கள் சொல்றாங்க, கமலும் திருத்தம் சொல்றாரு, ரஜினியும் திருத்தம் சொல்றாரு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் 1000 இருந்தாலும் அவர் வந்து ராஜ்கமல்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். எல்லாம் ரஜினிகாந்த் சொல்லி ராஜ்கமல்கிட்டையும் அவர் சேர்ந்து சொல்லிட்டு, சார் நான் விளைக்கிறேன் சார்னு சொல்லியிருக்கணும். அவர் வந்து ஒரு ஓப்பன் இதுல இவங்க 2 பேருக்குமே தெரியாம ஒரு இன்ஸ்டாகிராம்ல போட்டதுங்கிறது வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி, ரொம்ப ஒரு அரகண்டான பிஹேவியர், ஒரு நியாயமில்லாத பிஹேவியர், ஒரு திமிரான பிஹேவியர். ஒரு ப்ரொஃபஷனல் இப்படி பண்ணக்கூடாது. நாளைக்கு இவருக்கு இதே மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சுந்தர் சிக்கு? அதனால வந்து இது வந்து முழுக்க முழுக்க தவறு. இப்ப டைரக்டா அபிஷியலா வராம வந்திருக்கிற அறிவிப்பு என்னன்னா, கமல்ஹாசன் தயாரிக்க ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய தலைவர் 173 பொங்கல் 2027 உறுதியாக வரும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. விரைவில் இயக்குனர் பற்றிய அறிவிப்பு வெளிவரும். சுந்தர் சி கிடையாது, சுந்தர் சிக்கு பதிலாக வேற ஒரு இயக்குனர் யாருங்கிறத அறிவிப்பாங்க, அது வெகு விரைவில் வரும் அப்படிங்கிறத அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ராஜ்கமல், அதாவது தலைவர் 173 பேங்க் ரோல்டு பை கமல்ஹாசன் ராஜ்கமல் will be released on 2027 பொங்கல். there is no change அப்படின்ட்டாங்க. எந்த இதுல மாற்றத்துக்கான வேலையே இல்லை. உறுதியாக பொங்கல் 2027 வரும். இயக்குனருடைய பேர் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப் ஆகலை. அந்த இயக்குனர் தான் வெளியில போயிருக்காரு. ப்ராஜெக்ட் அப்படியே தான் இருக்கு. பஞ்சதந்திரம், கமல்ஹாசன் நடித்த பஞ்சதந்திரம் தமிழ் சினிமாவுடைய ஒரு 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 ட்ரெண்ட் செட்டிங் காமெடி மூவி. ஸோ அந்த படத்தை வந்து எடிட்டர் மோகன் வந்து தெலுங்குல வந்து டப் பண்ணாரு. நம்ம ஜெயம் ராஜா, ரவி மோகனுடைய அப்பா எடிட்டர் மோகன், அவர் டப் பண்ணும் பொழுது அந்தந்த நடிகர்களே பேச வச்சிருக்காரு. யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்களே பேச வச்சுட்டாரு. கமல்ஹாசன் வந்து தெலுங்கு வந்து பேசுறது இல்லை. இப்ப என்ன பண்ணிருக்காரு, கமல் மாதிரியே பேசுறதுக்கு ஒருத்தர் கூட்டம் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஏனோ தானோன்னு பேசினோடனே அவர் கடுப்பாயிட்டாராம். ஏங்க இவ்வளவு அவசரமா பேசுறீங்க, எங்கேயாவது போகணுமா, இந்த மாதிரிலாம் பண்ணா எனக்கு பிடிக்காது, எனக்கு பர்ஃபெக்டா இருந்தா தான் நான் ஒத்துக்குவேன், அதுவும் கமல்ஹாசன் ரோலுக்கு பேசணும்னா ரொம்ப சின்சியரா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியத்தை கூட்டம் வந்தாராம். பாலு, இதுதான் எனக்கு வந்து கான்செப்ட், எனக்கு நீங்க பண்ணி கொடுங்க,
ஏன்னா இந்த படம் வந்து கமல் சாருக்கு நீங்க பேசினாதான் கரெக்டா இருக்கணும்னு எஸ்பிபி சூப்பரா பேசிட்டாராம். படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாம். தமிழ்ல அவர் சில ஏரியா வாங்கியிருக்காரு, அதை விட தெலுங்குல வந்து அவருக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாரு. பாருங்க, ஒரு காமெடி எல்லா லாங்குவேஜ்லயுமே ரசிக்கிறாங்க பாருங்க, யூனிவர்சலா. அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட், இந்த மாதிரி காமெடி படங்கள் தான் நமக்கு இப்ப வேணுங்கிறோம். தனியா ஒரு ஒரு ஃபுல் லென்த் காமெடி, அதுக்கு எழுதுறதுக்கு கிரேசி மோகன் வேணும். அவர் இல்லாதது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ், அவர் வந்து ஹேராம் படம் சம்பந்தமாக இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதாவது ஃபங்க்ஷன் இல்லை, அந்த படத்தை வெளியே திரையிட்டு அது சம்பந்தமா பேசினாங்க. பத்ரி வெங்கடேஷ், நம்ம ஜெய்பி மணிகண்டன், நம்ம ஸ்ருதிஹாசன், இவங்க 3 பேரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டதுக்கு கமல் சார் வந்து தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் ஹேராம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஒரு இதை, ஒரு போட்டோ கார்டை, அந்த ஹேராம் போட்டோ கார்டை. அப்போ அவர் சொன்னார், ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தார். என்னன்னா, நம்ம தமிழில் வந்து கைதியின் டைரி அப்படின்னு நம்ம ஒரு படம் எடுத்தோம். உலகநாயகன் கமலஹாசன் கதாநாயகனை நடிக்க பாரதிராஜா டைரக்ஷனில் பாக்யராஜ் அவர்களுடைய கதை திரைக்கதை வசனத்தில் கைதியின் டைரி எடுத்து மாபெரும் வெற்றி. 1985 பொங்கலுக்கு வெளிவந்து பெரிய வெற்றி பெற்றது. அதே படத்தை ஹிந்தியில் ஆக்ரி ராஸ்தா அப்படின்னு ஒரு படமா எடுத்தாங்க. அதை பாக்யராஜா டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் அமிதாப் பச்சன் கேட்குறாங்க, ஹூ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் இன் த கண்ட்ரி அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, கமலஹாசன் தான் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றாங்கன்னா, ஒரு காட்சி, அந்த காட்சி என்னன்னா, ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஃபாதர் வந்து மோதிரத்தை கொடுக்குறாரு. அந்த மோதிரத்தை வாங்கி ஒய்ஃபாக போற, அதாவது அமிதாப் பச்சன் மாதவி கையில விரல்ல போடுறாரு. இதுதான் காட்சி. இதே காட்சியை தமிழ்ல பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா, அந்த ஃபாதர் கொடுக்குறாரு, கமல் வாங்குறாரு. கமல் டைரக்டா போடல, ஒரு நிமிஷம் போடவா அப்படின்னு அப்படி பாடி லாங்குவேஜ் அப்படி கண்ணால போடவா அப்படின்னு கேட்டுட்டு போடுறாரு. இந்த ஒரு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. இதனாலதான் கமலஹாசன் கிரேட்டஸ்ட் ஆக்டரு. இது வந்து எந்த டைரக்டருமோ யாருமோ சொல்லியிருக்க முடியாது. இது கமலுக்கா தோணியிருக்கு. அது எப்படி அது அவர் அறியாம தோணிச்சு, இல்ல அவர் கான்சியஸா பண்ணாரான்னு அது தெரியல. பட் அந்த ஒரு சின்ன சின்ன நுட்பங்கள்ல கமல் தூக்கி சாப்பிட்டுருவாரு அப்படின்னு அமிதாப் பச்சன் சொல்லியிருக்காரு. காந்தா அப்படின்னு ஒரு படம். இந்த காந்தாங்கிற படம் வந்து தியாகராஜ பாகவதர் அவருடைய லைஃபை ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஆஃபும் ஸ்லோவா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்தவரைய ஈகோ கிளாஷ், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃபா எடுத்திருக்காங்க. குருநாதர், அவருடைய குருநாதரா காமிக்கக்கூடிய நம்ம தொண்டன் கனி, சமுத்திரக்கனிக்கும் துல்கர் சல்மானுக்கும் நடக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதில் இன்ட்ரோல் சீனில் நடிப்பு பிரமாதமாக இருக்குங்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனு, ராணா டகுபதி போலீஸா வந்து அதை கண்டுபிடிக்கிறாருங்கிற மாதிரி கொண்டு வராங்களாம். ஸோ இதுதான் செகண்ட் ஹாஃப். ரெண்டு ஹாஃபுமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. இது வந்து முதல்ல அந்த ப்ரிவியூ பார்த்துட்டு ஆஹா ஓஹோ 5க்கு 4.5 அப்படின்னு எழுதுனதெல்லாம் வந்து ஸ்கேம் அப்படிங்கிறாங்க. இது வந்து பிலோ ஆவரேஜ் படமா இருக்கு, இது வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்குன்னு சொல்லி மலையாள ரசிகர்கள் மட்டும் இல்ல, நம்ம ரசிகர்களுமே ஒரு தடவை பார்க்கலாங்க, இது ஓகேஷ் மூவிங்க, ரொம்பலாம் ஓஹோன்லாம் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அப்ப ப்ரிவியூ பார்த்துட்டு உருட்டுனாங்களே அதெல்லாம் பொய்யாடா அப்படின்னா அது ஸ்கேமுங்க. உங்களை யாருங்க நம்ப சொன்னா? நீங்க ஆடியன்ஸ் இதை தானேங்க இது பண்ணணும். ப்ரிவியூ பார்த்துட்டு அவங்க ஓசி டிக்கெட்ல படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு எழுதுவானுங்க, அதை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ காந்தா வந்து படம் ஊத்திக்கிச்சு